Hello students, very good evening to all. Welcome back to Catalytic Chemistry classes. So in this class, we are going to discuss about some more concept related to Fisher projection. Okay, so இந்த கான்செப்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது. இதை பேஸ் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இந்த ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்தீங்கன்னா we are start discussing about ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி. ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரியில் பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி கான்செப்ட் தான் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம கைரல் சென்டர்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். ஓகே, தென் அதுக்கப்புறம் வந்து ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன்ஸ் அண்டு பாண்டோட டைப்ஸு, ஸோ அதை பற்றி நம்ம பார்த்துருந்தோம். ஓகே, ஸோ இந்த கிளாஸஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில், அதாவது ஒரே ஒரு கைரல் சென்டர் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு மாலிகுலில் டூ ஆட்டத்தை ஆர் டூ குரூப்ஸை வந்து மியூச்சுவலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது மூலமாக அதில் எந்த மாதிரியான கான்ஃபிகரேஷன் சேஞ்ச் ஆகுது, ஓகே, எந்த மாதிரியான வேரியேஷன் வந்து வரும் அப்படின்றத பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த கிளாஸஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ பை த வே திஸ் இஸ் அ செகண்ட் வீடியோ ஃப்ரம் திஸ் சீரீஸ். லெட்ஸ் ஸ்டார்ட் த செஷன். Fisher projection. In order to find out two structures are identical or not, these projections can be manipulated only in specific ways. The following rules must be obeyed. Okay, so certain rules இருக்கு, ஒரு 3 rules. So these are very important. Okay, so see here, first rule என்ன அப்படின்னா, for comparison a Fisher projection may be rotated 180 degree in the plane of paper molecule remains same. ஓகே, ஸோ ஒரு மாலிகுலில் நம்ம 180 டிகிரி, அதாவது என்ன மாதிரியான ரொட்டேஷன் அப்படின்னா இட் இஸ் அ இன்பிளேன் ரொட்டேஷன். இன்பிளேன் 180, அவுட் பிளேன் 180 இருக்குது. பட் இங்கே கொடுத்துருக்குது இட் இஸ் அ இன்பிளேன். ஓகே, இன்பிளேன் 180 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது சேம் கான்ஃபிகரேஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஓகே, ஸோ திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். இந்த எக்ஸாம்பிள் வச்சு நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது எக்ஸாம்பிள். ஓகே, it is COOH, CH3 and OH. ஓகே, இப்போது இந்த மாலிகுல் எடுத்துக்கிறோம். this is a molecule and it is a chiral center. Okay, why? Because all the groups are different groups. Now we are going to give the priority. So இதில் பார்த்தீங்கன்னா first, this is a first priority and this is a second one, third one and fourth one. Now இப்போ கான்ஃபிகரேஷன் நம்ம அலோகேட் பண்ணணும். ஸோ இட் இஸ் ஆர் எஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது ப்ரீவியஸ் கிளாஸஸில் நான் சொல்லியிருந்தேன் when the least priority group, ஓகே, ஹியர் வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஜன் இருக்குது. ஓகே, ஸோ த லீஸ்ட் ப்ரையாரிட்டி குரூப் ஹரிசாண்டலில் இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, ஹரிசாண்டல் பொசிஷனில், ஹரிசாண்டல் பாண்டில் இருந்துச்சு அப்படின்னா, ஓகே, ஸோ கிளாக்வைஸ் டைரக்ஷனாக இருந்தால், ஓகே, கிளாக்வைஸ் டைரக்ஷன் இட் இஸ் எஸ் கான்ஃபிகரேஷனை ரீச் பண்ணும். அதே வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனாக இருந்தால் இட் இஸ் ஆர் கான்ஃபிகரேஷனை ரீச் பண்ணும். ஓகே, இப்போ நம்ம வந்து இதை ரொட்டேட் பண்ண போகிறோம். இந்த மாலிகுலர் ரொட்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 2 3. ஓகே, ஸோ இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 1 2 3. ஸோ இட் இஸ் அ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஓகே, ஸோ ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன் அப்படின்னா இந்த மாலிகுலோட கான்ஃபிகரேஷன் என்ன? இட் இஸ் அ ஆர் கான்ஃபிகரேஷன். ஓகே, இட் போசஸ் ஆர் கான்ஃபிகரேஷன். இப்போ நம்மளோட பாயிண்ட் என்ன? வென் இந்த மாலிகுல்ஸை நம்ம இன்பிளேன் 180 டிகிரி ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா, see a in plane 180. ஓகே, in plane 180 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா they are mutually exchange. ஓகே, ஸோ மேலே இருக்க COOH கீழே வந்துடும், COOH CH3 மேலே போயிடும். அதே மாதிரி OH this side and hydrogen this side. ஓகே, now இப்போ இந்த காம்பவுண்டுக்கு நம்ம கான்ஃபிகரேஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ 1 2 3 4. Again the least priority group it is in the horizontal. ஸோ அப்போது கிளாக்வைஸாக இருந்துச்சு அப்படின்னா எஸ் கான்ஃபிகரேஷன், ஆன்டி கிளாக்வைஸ் மீன்ஸ் ஆர் கான்ஃபிகரேஷன். ஸோ த டைரக்ஷன் ஃப்ரம் 1 to 2 2 to 3. ஓகே, ஸோ அகெயின் இட் இஸ் இன் த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஓகே, இட் இஸ் த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ இட் போசஸ் ஆர் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இன்பிளேன் ரொட்டேஷன், இன்பிளேன் 180 டிகிரி நம்ம ரொட்டேட் பண்ணும்போது we will get a சேம் கைண்ட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். இனிஷியலாக என்ன இருந்துச்சோ சேம் தான் நம்மளுக்கு அகெயின் கிடைக்கும். ஸோ இது ரெண்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் ஹோமோமர்ஸ். ஓகே, ஸோ ஒரு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு கைரல் சென்டர், ஓகே, ஒரு கைரல் சென்டர் இருக்கக்கூடிய ஒரு ஃபிஷர் ப்ரொஜெக்ஷனில் நம்ம 180 டிகிரி இன்பிளேன் ரொட்டேஷன் பண்ணுறோம் அப்படின்னா we will get a homomers as a product. ஓகே,
So see here, every in-plane 180 degree rotation produces a homomers. This point is very, very important. Every in-plane 180 degree rotation produce in-plane 180. It is very, very important. It produces a homomers. And see this case, இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு குரூப்ஸை ரெண்டு பேர்ஸை வந்து மியூச்சுவலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இது ரெண்டு ஹரிசாண்டல் பேர்ஸ் அண்ட் வெர்டிக்கல் பேர்ஸ். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம், இவங்க ரெண்டு பேரையும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே வந்து ரெண்டு குரூப்ஸுமே நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, ஏதாவது ஒரு குரூப்பை மட்டும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஒன்று வெர்டிக்கல் பேர்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணணும், மிச்சம் ரெண்டே ஃபிக்ஸ்டாக வைக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஹரிசாண்டல் இருக்கிறத எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும், வெர்டிக்கலை ஃபிக்ஸாக வைக்கணும். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா எனான்சியோமர்ஸ் கிடைக்கும். புரியுதுங்களா? ஸோ எனான்சியோமர்ஸ் கிடைக்கும். அப்போது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆர்னா ஆர், எஸ்னா எஸ், சேம் கான்ஃபிகரேஷன். ஓகே, விச் மீன்ஸ் ஹோமோமர் நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடச்சிச்சு. பட் அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி கிடையாது. ஆறுன்ற கான்ஃபிகரேஷன் இருந்தால் அதுக்கு இன்வெர்ட் கான்ஃபிகரேஷனாக எஸ் கான்ஃபிகரேஷன் கிடைக்கும். புரியுதுங்களா? எஸ் கான்ஃபிகரேஷன் இருந்தால் அதுக்கு இன்வெர்ட்டாக இருக்கக்கூடிய ஆர் கான்ஃபிகரேஷன் நம்மளுக்கு ப்ராடக்டாக கிடைக்கும். ஓகே, see the second point. One interaction in the Fisher projection leads to enantiomer. ஓகே, டூ இன்ட்ராக்ஷன், அதாவது ரெண்டு குரூப்ஸை நம்ம மியூச்சுவல் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னா ஹோமோமர்ஸ் கிடைக்கும். அதே வந்து ஒரே ஒரு ஒன்னே ஒரு குரூப்பை மட்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணுறோன்னா வி கெட் அ enantiomers. ஓகே, கான்ஃபிகரேஷன் அட் த ஸ்டீரியோ சென்டர்ஸ் changes from S to R or R to S. Okay, R இருந்தால் S கன்வெர்ட் ஆகும், S இருந்தால் R கன்வெர்ட் ஆகும். See the example here. Okay, in this case ஃபஸ்ட்டு நான் இதை கூப்பிட்டு எடுத்துக்கிறேன். இதுக்கு ப்ரையாரிட்டி ஆர்டர் கொடுத்துருக்கேன். ஸோ 1, 2, 3 and 4. Again, the least priority group is a hydrogen group. It is present in the horizontal. ஸோ அப்போது clockwise direction இருந்தால் S, anti-clockwise means R. ஓகே, ஸோ நான் இப்போ இந்த ரொட்டேஷன் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரம் பிஆர் டு இப்படி இருக்கும் இல்லையா? ஸோ திஸ் அ ரொட்டேஷன். ஓகே, ஸோ இட் இஸ் இந்த ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ இட் இஸ் ஆர் கான்ஃபிகரேஷன். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இதிலிருந்து இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். எந்த குரூப்பை மட்டும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோன்னா இந்த ரெண்டு குரூப்பை, வேர்டிக்கலில் இருக்கக்கூடிய ரெண்டு குரூப்பை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் ரெண்டை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். இதை ரெண்டு பேரையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். நவ் கிவ் த ப்ரையாரிட்டி ஆர்டர் 1, 2, 3 and 4. Again the least priority in the horizontal. Sorry, yes, horizontal. அப்போது கான்ஃபிகரேஷன் எப்படி வரும்? 1, 2, 3. Okay, now see it is in the clockwise direction. Okay, so initially R இருந்தது, now it becomes a S configuration. Okay, so this is called enantiomers. Okay, ஹோமோமர்ஸாக இருந்தால் ரெண்டும் ஐடென்டிக்கலாக இருக்கும், எனான்சியோமர்ஸாக இருந்தால் ரெண்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். Okay, it may be R to S or S to R. Okay, now third one, when two or any other even number of interchanges of ligands at the chiral center don't change the configuration. Okay, don't changes the configuration. அதாவது நம்ம 2 or ஈவன் நம்பரில் நம்ம வந்து ஒரு இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்காது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கான்ஃபிகரேஷனில் எந்த ஒரு சேஞ்சஸும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. Okay, see the example. Okay, so first priority வந்து it is a ethyl group. So this is a first priority and this is second priority, third priority and this is fourth priority. Okay, இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா again the least priority ஹரிசாண்டலில் இருக்குது. ஸோ clockwise-ன்றது S direction. Okay, S configuration. So 1, 2, 3. So it is in the anti-clockwise direction. So it is a R. Okay, இப்போ நம்ம எக்ஸ்சேஞ்ச் மியூச்சுவலாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். திஸ் அ ஃபஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் திஸ் அ செகண்ட் எக்ஸ்சேஞ்ச். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 2 ஆர் எனி அதர் ஈவன் நம்பர் ஆஃப் இன்ட்ராக்ஷன். ஓகே, ஈவன் நம்பர் ஆஃப் இன்ட்ராக்ஷன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா டி அண்டு ஹெச் இது ரெண்டையும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ இங்கே என்ன கிடைக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு எஸ் கான்ஃபிகரேஷன் கிடைக்கணும். ஏன்னா நம்ம இங்கே எனான்சியோமர் இது ரெண்டும் என்னது, இட் இஸ் அ எனான்சியோமர் அப்படின்னு வரணும். ஓகேவா? ஸோ சி ஹியர் 1, 2, 3 and 4. So again 1, 2, 3. So it is a clockwise direction. So we get a S. Next, இப்போ நம்ம அகைன் என்ன பண்ணுறோம், ஒன் மோர் டைம் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா we will get 1, 2, 3, 4. So 1, 2, 3, 4. Anti-clockwise direction. So it is R. Okay. ஸோ இப்போ கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ஒவ்வொரு ஈவன் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன், ஓகே, ஒவ்வொரு ஈவன் நம்பர் ஆஃப் இன்டர்சேஞ்ச் ப்ரொடியூசர் அதாவது சேம் கைண்ட் ஆஃப் மாலிகுல் தான் கொடுக்கும்.
ஓகேவா? அந்த ஒரு கான்ஃபிகரேஷன் சேம் கைண்ட் ஆஃப் கான்ஃபிகரேஷன் இருக்கக்கூடியது தான் கொடுக்கும், எந்த ஒரு சேஞ்சஸும் அதில் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போது நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இந்த குரூப்பை மட்டும்தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கோம். சப்போஸ் ஃபஸ்ட்டு டைம் நம்ம இந்த குரூப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம், செகண்ட் அதாவது ஹரிசாண்டலில், அண்ட் செகண்ட் டைம் பார்த்தீங்கன்னா வெர்டிக்கல் இருக்க குரூப்பை எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்பயும் நம்மளுக்கு இதே மாதிரி தான் கிடைக்கும். ஸோ see here, I'm going to give the priority. So 1 2 3 4 least priority. So the rotation is anti-clockwise direction. So anti-clockwise direction இருந்து horizontal least priority. So it is a R. ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போது இந்த ரெண்டு குரூப்பை மட்டும் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அப்போது HDCH3ET. ஓகே, இப்போ நான் இதை கான்ஃபிகரேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஓகே 1 2 3 இப்போ ரொட்டேட் பண்ணும்போது சாரி எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, H and D இல்லையா? இப்போ நம்ம ரொட்டேட் பண்ணுறோம் அப்படின்னா இட் இஸ் இந்த 1 3 இந்த சைடு இருக்குது. அப்போது டைரக்ஷன் இந்த மாதிரி போகும் இல்லையா? ஸோ இட் இஸ் அ கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஸோ திஸ் இஸ் அ S. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஐம் கோயிங் டு எக்ஸ்சேஞ்ச் தீஸ் டூ குரூப்ஸ். ஓகே, இந்த ரெண்டு குரூப் நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறேன் இங்கேருந்து ஈவன் எக்ஸ்சேஞ்சில். ஓகே, ஸோ HD அப்படியே ஃபிக்ஸ் பண்ணுறேன், ET மேலேயும் CH3 கீழேயும் வருது. ஓகே, நான் இப்போ இதுக்கு கான்ஃபிகரேஷன் கொடுத்தோம் அப்படின்னா இதுவும் ஈவன் நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் தான். ஓகே, ஈவன் நம்பர் ஆஃப் இன்டர்சேஞ்ச், நாட் அ ரொட்டேஷன், இட் இஸ் அ இன்டர்சேஞ்ச். ஓகே, ஸோ 1 2 3 and 4. So 1 2 3 4. So it is a anti-clockwise rotation. Anti-clockwise rotation, least priority in the horizontal. So it is a R. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் பாருங்கள், ஃபஸ்ட் ஒன் இஸ் அ R and this one also R. ஓகே, மிடில் ஒன் மட்டும் இட் இஸ் அ எனான்ஷியோமர். இது ரெண்டுக்கு உண்டான ரிலேஷன் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ எனான்ஷியோமராக இருக்கும், ஏன்னா R to Sக்கு போகுது. பட் இது ரெண்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் அ ஹோமோமராக இருக்குது, ஏன்னா தே ஹாவ் அ சேம் கைண்ட் ஆஃப் கான்ஃபிகரேஷன். ஸோ தீஸ் ஆர் ஜஸ்ட் அ பேசிக் ஒன்லி. ஓகேங்களா? ஸோ நம்ம கான்செப்ட் வந்து ரொம்ப டெப்த்தாக சொல்லலை, நான் உங்களுக்கு ஜஸ்ட் பேசிக்ஸ் மட்டும்தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ரிமைனிங்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம். இஃப் யூ ஹேவ் எனி டவுட் மீன்ஸ் ப்ளீஸ் டெக்ஸ்ட் மீ.